உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள். மேசத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன் மற்றும் புதன், மிதுனத்தில் சுக்கிரன் மற்றும் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. 26ஆம் தேதி புதன் மிதுனத்திற்கும் குரு கடகத்திற்கும் மாறுகிறார்கள். முதலில் மேசம். 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் உரிய புதன் தன குடும்பஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சூரியனோடு சேர்ந்திருக்கிறார். பயணங்களால் நல்ல ஆதாயம் ஏற்படும். கடன் வாங்கி சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கும். வருமானம் வளர்ச்சியை நோக்கி நகரும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். ஆரோக்கியம் சீராகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். சிலருக்கு வீடு மாற்றம் உண்டு. 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் உரிய சுக்கிரன் வெற்றி ஸ்தானத்துக்கு செல்வதால் பல மேன்மைகள் உண்டு. நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். சகோதர உறவு பலப்படும். உங்களுக்கு எதிராக வேலை செய்தவர்கள் தோல்வி அடைவார்கள். வாரத்தின் மத்தியில் குரு பயிற்சி நடக்கிறது. 4ஆம் இடத்தில் குரு வருவது ஒரு சில நன்மைகளை செய்தாலும் அர்த்தாஷ்டம குரு என்பதில் கவனம் தேவை. விரயத்தில் சனி இருப்பதால் என்னதான் சுறுசுறுப்பாக இருந்தாலும் சில காரியங்களில் தாமதம் ஏற்படுவதை தடுக்க முடியாது. 5ஆம் இடத்தில் கேது இருப்பதால் தேவையற்ற மன சஞ்சலங்கள் ஆட்கொள்ளும். சந்திராஷ்டமம் 30/5/2026 அதிகாலை 6:25 மணி முதல் 1/6/2026 மாலை 6:53 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: விநாயகப் பெருமானை வழிபடுங்கள், விக்னங்கள் விலகும். அடுத்தது ரிஷபம். 9க்கும் 10க்கும் உரிய சனி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சிறந்த நல்ல பலன்களை தரும். ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பது பொருளாதார நெருக்கடிகளை குறைக்கும். புதிய வருமான வாய்ப்பினை தரும். இல்லத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் நடக்க ஆரம்பித்துவிடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் நடைபெறும். வெற்றி ஸ்தானத்துக்கு குரு வந்து தன்னுடைய பார்வையால் உங்கள் பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்தியிருக்கிறார். தொழிலில் புதிய முதலீடுகள் வரத் தொடங்கும். ராசியில் சூரியன் இருப்பதை மறந்துவிடக்கூடாது. உஷ்ண நோய்கள் வாட்டும். சர்ம வியாதிகள் உள்ளவர்கள் தொடர் மருத்துவம் செய்து கொள்ள வேண்டியிருக்கும். 12இல் செவ்வாய் இருப்பதால் சொத்துக்கள் வாங்குவதிலும் விற்பதிலும் கவனம் தேவை. பரிகாரம்: பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து வணங்குங்கள். அற்புத பலன் கிடைக்கும். அடுத்தது மிதுனம். லாபாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். 6க்கு அதிபதி 11இல் இருப்பது சில அற்புதமான நன்மைகளை செய்யும். உங்களுக்கு எதிராக வேலை செய்தவர்கள் செய்த சில காரியங்கள் உங்களுக்கு ஆதரவாக திரும்பும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தெய்வீக பயணங்கள் செய்யும் வாய்ப்பினை பெறுவீர்கள். எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அவற்றை சமாளித்து முன்னேறுவீர்கள். தனஸ்தானத்தில் குரு வர இருக்கின்றார். உங்களுக்கு பெரும் பொருளாதார வெற்றியை அவர் உறுதிப்படுத்துகிறார். 3இல் உள்ள கேது உங்கள் ஆற்றலை அதிகப்படுத்தி தொழிலில் புதுமையை செய்யும். பிள்ளைகள் வழியில் செலவு உண்டு. ராசி அதிபதி புதன் விரயத்தில் சூரியனோடு இருக்கிறார். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உஷ்ண வியாதிகளும் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளும் பாதிக்கும். மூட்டு வலி பிரச்சனைகள் அதிகரிக்கும். தொடர் வைத்தியம் செய்து கொள்ள வேண்டியிருக்கும். 9ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் தந்தையோடு பிரச்சனைகள் ஏற்படலாம். அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். பரிகாரம்: மாலையில் விளக்கேற்றி வைத்து அம்மனை வழிபடுங்கள். அடுத்தது கடகம். இதுவரை 12ஆம் இடத்தில் இருந்த குரு வாரமத்தியில் உங்கள் ராசிக்கு வர இருக்கிறார். ராசியில் உச்சமடைகிறார். பாக்யாதிபதி உச்சமடைவதால் பல நன்மைகள் ஏற்படும். அவருடைய பார்வையால் திரிகோணங்கள் வலுவாகி எந்த பிரச்சனையையும் சமாளிக்கும் ஆற்றலை தரும். லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் இணைந்திருக்கிறார்கள். போட்டித் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சுக்கிரன் விரயத்தில் வருவதால் பணத்தை முதலீடாக செலவு செய்யும் வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் ஆடம்பரமான விஷயங்களிலும் செலவு வைத்துவிடும் என்பதால் கவனம் தேவை. உத்தியோக மாற்றம், இடமாற்றம் உண்டு. 2இல் கேது, 8இல் ராகு இருப்பதால் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும், கணவனாக இருந்தால் மனைவிக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம். கவனம் தேவை. அஷ்டமத்தில் ராகு என்பதால் எதிலும் அவசரப்படக்கூடாது. அகலக்கால் வைக்கக்கூடாது. பரிகாரம்: சிவபெருமானை வணங்குங்கள். உங்கள் சிக்கல்கள் அனைத்தும் தீரும். அடுத்தது சிம்மம். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறார். புதிய திருப்பங்களையும் எதிர்பார்க்கலாம். சுபச்செலவுகள் அதிகரிக்கும். தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிரன் வலிமை பெறுவதால் தொழிலில் நல்ல முறையில் நடைபெறும். சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் உள்ள தாமதம் விலகும்.
தொழில் வளர்ச்சிக்காக கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். முக்கியஸ்தர்களின் நட்பினால் சில ஆதாயங்களை பெறலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு உண்டு. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வார மத்தியில் குரு பயிற்சி நடைபெறுகிறது. அஷ்டம குரு விரயத்தில் அமர்வதால் மறைமுகமான நன்மைகள் கிடைக்கும். 10ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் நல்ல யோகத்தில் இருப்பதால் நினைத்த காரியங்கள் வெற்றியாகும். அலைச்சல் அதிகரிக்கும். எந்த காரியத்திலும் அவசரத்தை தவிர்ப்பது நல்லது. பொறுமையுடன் இருக்க வேண்டும். தொழில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைப்பதில் பிரச்சனை இருக்கும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். அஷ்டமத்தில் சனி ஆதிக்கம் இருப்பதாலும் 7ஆம் இடத்தில் ராகுவும் ராசியில் கேதுவும் இருப்பதாலும் இல்லறத்தில் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். பரிகாரம்: சனிக்கிழமை பெருமாளை வணங்குங்கள். அடுத்தது கன்னி. இதுவரை 10ல் சில துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்த குரு வார மத்தியில் லாபஸ்தானத்தில் வந்து உச்சம் பெறுவது மிகப்பெரிய சிறப்பு. கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ராகு 6ல் இருப்பது தொழில் வளர்ச்சியையும் திட்டங்கள் முன்னேற்றத்தை நோக்கி நகர்வதையும் குறிக்கும். பாகிஸ்தானத்தில் சூரியன் புதன் மிகச்சிறந்த வாய்ப்பினை வழங்கி முன்னேற்றத்தை தருவார்கள். புனித பயணங்களை மேற்கொள்வீர்கள். தனாதிபதி சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துக்கு வருவதால் தொழில் மேம்பாடு அடையும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் உண்டு. கண்டகச்சனை நடந்து கொண்டிருப்பதால் இல்லறத்தில் இனிமை குறையும். அந்த வாய்ப்பினை ஏற்படுத்த வேண்டாம். விட்டு தந்து செல்ல வேண்டும். அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதால் இரத்த அழுத்தம், சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு முதலிய பிரச்சனைகள் வரலாம். உடல்நிலை மற்றும் பிரயாணங்களில் கவனம் தேவை. விரயஸ்தானத்தில் கேது இருப்பதால் திடீர் கோபம் மற்றும் அலைச்சல் உண்டாகும். உடல் நலனில் கவனம் செலுத்துங்கள். 25/5/2026 காலை 8:55 மணி முதல் 27/5/2026 மாலை 6:45 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: சனி பகவானை நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடுங்கள். சங்கடங்கள் குறையும். அடுத்தது துலாம். சுக்கிரன் வலிமை பெறுகிறார். ராசி அதிபதியான சுக்கிரன் பாகிஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. இதுவரை பாகிஸ்தானத்தில் இருந்த குரு கடகத்தில் உச்சம் பெற்று சுகஸ்தானத்தை பார்ப்பதால் வீடு, வண்டி, வாகனம் முதலிய எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்படும். தாயின் அன்பும் ஆதரவும் உண்டு. 6ல் உள்ள சனி தொழிலிலும் உத்தியோகத்திலும் மிகச்சிறப்பான நல்ல பலன்களை வாரி வழங்குவார். சிலருக்கு தொழில் மாற்றங்கள் உண்டு. அலைச்சல்கள் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் தாமதப்படும். 7ல் செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பதால் இல்லறத்தில் எதிர்ப்பாளினர் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் வாய்ப்பு உண்டு. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். காரணம்: 8ல் சூரியன் இருக்கிறார். 27/5/2026 மாலை 6:46 மணி முதல் 30/5/2026 அதிகாலை 6:24 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: துர்க்கை அம்மனை வணங்குங்கள். அடுத்தது விருச்சிகம். வார மத்தியில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2/5க்குரிய குரு இதுவரை அஷ்டமத்தில் இருந்தார். அவர் கடக ராசியில் உச்சம் பெறுகிறார். ராசியையும் உங்கள் பஞ்சமஸ்தானத்தையும் பார்ப்பதால் எத்தகைய பிரச்சனையையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சீராகும். மருத்துவம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். குரு தனக்காரகன் என்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் படிப்படியாக தீரும். பதவி உயர்வு கிடைக்கும். ராகு 4ஆம் இடத்தில் இருப்பதையும் சனி 5ஆம் இடத்தில் இருப்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். தற்சமயம் ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு 6ல் இருப்பதால் யாரிடமும் வீண் வம்பை விலை கொடுத்து வாங்க வேண்டாம். பேச்சில் கவனம் தேவை. 30/5/2026 அதிகாலை 6:25 மணி முதல் 1/6/2026 மாலை 6:53 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். அடுத்தது தனுசு. ராசிக்கு 5க்குரிய செவ்வாய் 5ல் ஆட்சி பெற்றிருக்கிறார். இதுவரை சப்தம கேந்திரத்தில் இருந்த குரு வார மத்தியில் அஷ்டமத்துக்கு மாறுகிறார். இப்போதைக்கு உங்களுக்கு ஆறுதலாக இருப்பது 6ல் உள்ள சூரியனும் 3ல் உள்ள ராகுவும் தான். எனவே வாரத்தின் முதல் பகுதி சிரமமின்றி போகும். குரு 8ஆம் இடத்துக்கு மாறினாலும் உச்சம் பெற்று குடும்பஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் பார்ப்பதால் குடும்பத்தில் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் கூட மருத்துவத்தால் விரைவில் தீரும். ஆடம்பர செலவு அதிகரிக்கும். தொழில் வியாபார நெருக்கடிகள் தீர்ந்து தொழில் முன்னேற்றமாக நடக்கும். அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்தில் குரு, 9ல் கேது என கிரகங்கள் உங்களுக்கு எதிர்நிலையில் இருப்பதால் எதையும் ஒரு முறைக்கு 2 முறை ஆழ்ந்து யோசித்து செய்யுங்கள். அவசரப்பட வேண்டாம். உடல்நிலை பாதிப்புகளை உடனுக்குடன் சரி செய்து கொள்ளுங்கள். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் மாற்றங்கள் வரலாம். விரையாதிபதி செவ்வாய் ஆட்சி பெறுவதால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். பரிகாரம்: ஸ்ரீராமரை வணங்கினால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அடுத்தது மகரம். 3ல் சனி, 6ல் குரு. விரைவில் குரு 7ஆம் இடத்திற்கு வந்து உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்ப்பதால் ராசி பலமடைகிறது. எனவே துணிச்சலும்
தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வழியில்லாமல் தவித்த விஷயங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும். பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும். ஆலய பயணங்களுக்கு சாத்தியம் உண்டு. எதிர்பார்த்த செல்வாக்கு அதிகரிக்கும். 10ஆம் இடத்திற்கு உரிய சுக்கிரன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. 2ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் செவ்வாய் என்பதை மறந்துவிட வேண்டாம். அஷ்டமத்தில் கேது இருப்பதால் பல விஷயங்கள் மனதில் சஞ்சாரங்களை தந்து மனக்கஷ்டத்தை உருவாக்கும். தெளிவான சிந்தனையும் தெய்வ பக்தியும் இந்த நேரத்தில் முக்கியம். கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். பரிகாரம்: சனி பகவானையும் விநாயகரையும் வணங்குங்கள். உங்களது சங்கடங்கள் தீரும். அடுத்தது கும்பம். 3ஆம் இடத்தில் உள்ள செவ்வாய் மனதில் துணிச்சலையும் எதையும் முயன்று பார்க்கும் ஆற்றலையும் தரும். வாரத்தின் முதல் சில நாட்கள் குருவின் பார்வை ராசிக்கு உண்டு. அதற்கு பிறகு 6ஆம் இடத்துக்கு மாறினாலும் கூட அவருடைய பார்வை தனஸ்தானத்தில் இருப்பதால் பொருளாதாரத்தில் பெரிய சரிவுகள் இருக்காது. அதே நேரத்தில் சனியின் மீது குருவின் பார்வை விழுவதால் சனியினால் ஏற்படும் தோஷங்கள் கட்டுக்கடங்கி இருக்கும். ராசிக்கு 5இல் சுக்கிரன் இருப்பதால் பிள்ளைகளால் மேன்மை உண்டாகும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும். உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் எண்ணங்களை ஆதரிப்பார்கள். தனக்காரகனான குரு 6ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் காரியங்களை துவங்கும் போது தடை ஏற்பட்டு கடைசியில் நிறைவேறும். கடன் வாங்கி செலவு செய்யும் பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். வம்பு வழக்குகளில் காசு பணம் செலவழியும். எனவே கைப்பணத்தை சரியான வழிகளில் முதலீடு செய்வது அவசியம். அதன் மூலம் தேவையற்ற செலவுகளை குறைக்க முடியும். சந்திராஷ்டமம் 25/5/2026 காலை 8:55 மணி முதல் 27/5/2026 மாலை 6:45 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள். நலம் கிடைக்கும். அடுத்தது மீனம். ராசிநாதன் வார மத்தியில் மிகப்பெரிய பலம் பெறுகிறார். கடகத்தில் பஞ்சம திரிகோணத்தில் உச்சம் பெறுகிறார். அதோடு ராசியையும் பார்க்கிறார். இதுவரை இருந்த சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக மாறும். சனி பகவான் ராசியில் இருந்தாலும் கூட குருவின் விசேஷமான பார்வை அவருடைய சொந்த ராசியில் அமர்ந்த சனிக்கு வருவதால் சனி தோஷங்கள் பெருமளவு கட்டுப்படும். 3இல் சூரியன் சஞ்சரிப்பதால் அரசாங்க காரியங்களில் ஆதாயம் உண்டு. எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இதுவரை இல்லாத மன நிம்மதி மற்றும் தெளிவு கிடைக்கும். 6இல் உள்ள கேது உங்களை பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றி புதிய சிந்தனை தெளிவை தருவார். விரயத்தில் ராகு, ராசியில் சனி, வாக்குஸ்தானத்தில் செவ்வாய், 4ஆம் இடத்தில் அஷ்டமாதிபதி சுக்கிரன் என பல கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் சஞ்சரிப்பதால் எல்லா விஷயங்களிலும் பொறுமையும் கவனமும் தேவை. அலட்சியம் கூடாது. சுகஸ்தானம் கெட்டிருப்பதால் நரம்பு மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உருவாகலாம். பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் சரிவர நடைபெறாததால் மனக்கசப்பும் சச்சரவும் உண்டாகலாம். சந்திராஷ்டமம் 27/5/2026 மாலை 6:46 மணி முதல் 30/5/2026 அதிகாலை 6:24 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.